தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் அனுதினமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த சிறப்பான வரவேற்பு விழாவை எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, நீண்ட நெடிய காலம் இந்த மண்ணோடு எனக்கு இருக்கின்ற தொடர்பு இன்றைக்கும் தொடரும், என்றைக்கும் தொடரும் என்பதை நீங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள். புதுச்சேரி இந்திய நாகரிகம் மட்டுமல்ல, அது அன்பையும் அரவணைப்பையும் காலம் காலமாக வெளியுலகத்திற்கு பறைசாற்றுகின்ற தொன்மைமிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது. அதனால்தான் இங்கே பெருமையை பற்றி பேசுவது என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது அரிக்கமேட்டின் வரலாற்றை பேசுவதா, அரவிந்தரின் ஆன்மீக தத்துவ தரிசனங்களை பேசுவதா, பாரதியாரின் புதுவை பெருமைகளை பேசுவதா, பாரதிதாசனின் புரட்சி பாடல்களை பேசுவதா, ஆரவில்லின் அமைதியை பேசுவதா, மணக்குள விநாயகர் கோயிலின் அழகை பேசுவதா, அல்லது காலம் கடந்து நாணத்தை அலையலையாய் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வங்கக்கடலின் கடற்கரை அழகை பற்றி பேசுவதா என்று பெருமை பெற்ற ஒரு மாநகரம் நம்முடைய புதுச்சேரி. இது ஒரு நிர்வாக எல்லை மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டு கலாச்சார மையம் என்பதுதான் புதுச்சேரிக்கே இருக்கின்ற மகத்தான பெருமை.